விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். மேலும் விவரம். வருகின்ற 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற்றது. 7 கட்டமாக நடைபெற்ற இந்த தேர்தலில் முதல் கட்டமாக தமிழகத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலானது இன்று நாளையானது இந்த வாக்குப்பதிவுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியானது நடைபெற்று வருகிறது. அதனை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொறுத்தவரை விழுப்புரம் தனி தொகுதிக்கான வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் 15,3115 நபர்கள். இதில் 11,50,164 நபர்கள் ஆண் பெண்கள் என இதர உள்ளிட்ட இத்தனை நபர்கள் வாக்குப்பதிவு செய்தனர். இதில் 76.52% வாக்குப்பதிவாகியுள்ளது. இந்த வாக்கினை நாளை காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்ட நிலையில் அதுக்கு அடுத்தபடியாக 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரிக்கப்பட்டு அங்கு அதில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக அந்த வாக்குப்பதிவானது எண்ணப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணும் பணியில் 306 வாக்கு எண்ணும் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், வாக்கு எண்ணும் உதவியாளர், நுண் பார்வையாளர் என 306 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமின்றி வலயத்திற்குள் மத்திய ஆயுதப்படை போலீசாரும் வாக்கு எண்ணும் அறைக்கு வெளியில் மாநில ஆயுதப்படை போலீசாரும் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.